ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வித்யாஸ் வை பியூட்டி சேனல். இன்னைக்கு என்னோட டே எப்படி போகுதுன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு எனக்கு லீவ். இன்னைக்கு டே எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். நான் யூஸ்வலா சண்டேஸ் அந்த டைம்ல தான் என்னோட செல்ஃப் கேர் பண்ணி பார்த்துப்பேன். ஏன்னா வீக் ஃபுல்லா நான் வந்து ஆஃபீஸ் போற உமன். அதனால நான் வந்து வீக் டேஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதுலயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றப்பேன். நான் என்னெல்லாம் என் ஸ்கின்னுக்கு ஹேருக்குலாம் பண்றேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி, ஆயில் போட்டுக்கலாம் இன்னைக்கு ஹேருக்கு. நான் இந்த ஆயில்ல வந்து மருதாணி, அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், இது மூணு வந்து போட்டு வச்சிருக்கேன். சோப் பண்ணி வச்சிருக்கேன். இத போடுறேன். இது கூடவே வந்து லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணேன். ஸ்கின்னுக்கும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் ஸ்கின்னுக்கும் வந்து லாவெண்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ஹேருக்குமே நல்லா இருக்கும். லாவெண்டர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்ல டென்சிட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே சாஃப்டான சில்கி ஹேர் எனக்கு. ஸோ டென்சிட்டி வந்து அவ்வளோக்கா இருக்காது, ஆனால் ஷைன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம இந்த அளவுக்கு வந்து மசாஜ் பண்ண முடியாது ஹேருக்கு. வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்ற நாளுமேவும் டே விட்டு டே வந்து ஆயில் போட்டுட்டு ஒரு ½ an hour வச்சிருந்துட்டு நான் வாஷ் பண்ணிப்பேன். ட்ரையா வாஷ் பண்ணக்கூடாது ஹேரை, ரொம்ப ட்ரை ஆயிடும். நம்ம தேய்க்கிற எண்ணெய் எல்லாமே ஹேர்க்குள்ள ஃபுல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எவ்வளோ எண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்க, ஃபுல்லா நிறைய எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்கின்னுக்கு என்ன பண்றேன்றதை காட்டுறேன். ஸ்கின்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆவி பிடிப்பேன். நல்லா ஆவி பிடிச்சா இந்த வந்து போல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி உள்ள இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆன உடனே கத்தால இருக்கலாம் ஆலோவேரா, அது வந்து அதோட ஜெல்லை எடுத்து அதை ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து ஆலோவேரா இது வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ சின்ன பீஸ் இருந்தால் போதும். இந்த பீஸை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 times அப்ளை பண்ணணும். நான் எப்படி அப்ளை பண்ணணுன்றத சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆவி பிடிச்சிக்கணும். ஆவி பிடிச்சிட்டு அந்த போல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனோடனே அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து ஆலோவேரா போட்டோம்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள் இருக்கு அப்படின்னா இது பெஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். இது ஆக்சுவலி கொஞ்ச நேரம் கட் பண்ணி இப்படி வச்சிடணும். வச்சா இதில் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி வரும். க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியும். கிரீன் கலர்ல ஒரு ஜெல்லு மாதிரி வரும். இந்த மாதிரி இது வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு இப்போ நான் கொஞ்ச நேரம் வச்சிருவேன். வச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுல்லா அந்த எல்லோ கலர்ல ஒரு ஜெல் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் அந்த ஜெல் எல்லாமே போயிடும். போனதுக்கு அப்புறம் நல்லா அந்த ஒயிட் கலர் ஜெல் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட். ஒரு சடன் ஏஜ்ல வந்து நமக்கு ஃபுல்லா பிம்பிளா வரும் இல்லையா, அந்த டைம்ல இருந்து நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. நல்ல எதுவுமே எனக்கு சரியாகவே இல்லை. இது ஒண்ணுதான் எனக்கு சரி பண்ணுச்சு. ஸோ அதை இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப நல்லா பிரைட்டன் பண்ணும். ஃபேஸை வந்து பயங்கரமா பிரைட்டன் பண்ணும் இது. இப்போ இருக்க என்னோட ஃபேஸையும் பார்த்துக்கோங்க. நான் ஆஃப்டர் இதெல்லாம் போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் பாருங்க, நல்லா உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். அந்த மாதிரி இருக்கும் ஆலோவேரா.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவி பிடிச்சிட்டேன். ஆவி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து இப்போ ஒரு டோன் வந்து பிரைட்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்த அந்த டல்னஸ்லேருந்து கொஞ்சம், ஏன்னா டெட் செல்ஸ்லாம் போல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இந்த டைமில் வந்து நம்ம ஆலோவேரா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஜெல் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி செஞ்சுட்டு நம்ம ஃபேஸில் போட்டுக்கலாம். இதை நான் போடுவேன், அதனால சொல்கிறேன். நெக்குக்குமே போட்டுக்கலாம். இது வாஷ் பண்ணோன்னே நல்ல பிரைட்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரவே வராது. பிம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. என்ன பண்ணலாம்னா, ஆவி பிடிக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆவி பிடிக்கும் போது வந்து அந்த இதெல்லாம் வந்து சீக்கிரமா சரியாயிடும். இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து பண்ணி அவங்களுக்கு நல்லாவே பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆச்சு. அதனால தான் நான் இங்க வீடியோல சொல்றேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஆலோவேரா வந்து போட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஃபேஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே, இது போட்டுட்டு ஃபேன்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா இது அப்சர்வ் ஆயிரும். திருப்பி மறுபடியும் செகண்ட் டைம் இதை மறுபடியும் எடுத்து போடணும். மறுபடியும் நான் போடுவேன். அப்படியே போட்டேன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆயிடுச்சு தெரியுதுங்களா? ஆனா ஒரு மாதிரி இப்படி பண்ணா ஒரு மாதிரி விறுவிறுன்னு பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ போய் நான் வாஷ் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் எப்படி ஃபேஸ் இருக்குன்னு பாருங்க. நல்லா பிரைட்டனா இருக்கும். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கும் எப்பயுமே. இது இது வந்து வீக்லி ஒன்ஸ் போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்னி இந்த மாதிரி பிம்பிள் இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்க போட்டீங்கன்னா இம்மீடியட்டா வந்து சரியாயிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம். இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதனால காட்டுறேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்து இது இருக்கும் மஸ்ட். உங்களுக்கு பிரைட்னஸும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல அப்ப இருந்த ஃபேஸ்க்கும் இப்ப இருக்க ஃபேஸ்க்கும் நல்லாவே உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. இப்போ போய் சமைக்கணும். என்ன சமைக்க போறேன்னா மட்டன் கிரேவியும் லெக் பீஸும் செய்ய போறேன். உங்களுக்கு நான் எப்படி செய்யறேன்னு காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். மட்டன் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் தேங்காய், சீரகம், சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்திக்கணும். அது கூட பூண்டு, இஞ்சி, பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் ஏதோ ஒன்று ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ஒரு ஆனியன் வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் குக்கர் வச்சு ஆயில் போட்டு தாளிக்கிறதுக்காக பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா ஆனியனும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம். நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாவில் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் வெங்காயத்து கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மட்டன் மசாலா தூள், கரம் மசாலா, கறி மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வரமிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மட்டனை ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி மட்டனையும் நல்லா வந்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி, கிரேவியாக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா
ஒரு 7 to 8 விசில் வச்சு எடுத்தோன்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதக்கிற மாதிரி ரெடி ஆயிரும். மேலே வந்து கொத்தமல்லி தூவி கிளறி எடுத்தால் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து லெக் பீஸ் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்தால் ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அது கூட அதில் வந்து நம்ம ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸ் 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்க சொல்கிறேன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஊறிடும். அதனால தான் சொன்னேன். வெளியில் வச்சா அவ்வளோ சீக்கிரம் ஊறாது. ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரைஸு, மட்டன் குழம்பு, லெக் பீஸ், இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்ச். இதில் வந்து வாய்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு, நான் கவனிக்கல. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். நான் வந்து நான்வெஜ் வந்து ரொம்பவே நல்லா செய்வேன். வெஜிடேரியனை விட எனக்கு நான்வெஜ் வந்து நல்லா வரும். மட்டன் குழம்பு நான் செய்கிறதுலே இந்த மட்டன் கிரேவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி வீடியோவும் பண்ணேன். வந்திருந்த 2மே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெளியே கிளம்புறேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. வெளியே போயிட்டு பர்ச்சேஸ் போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீக் தேவையான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கணும்ல, அதனால கிளம்பிட்டேன். சின்னதாக மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு, ஹேர் ஸ்டைல் எதுவும் பெருசாக பண்ணல, சும்மா கிளிப் மட்டும் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டேன். வெளியே போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா இதுவே கொஞ்சம் லாங்காக இருந்தது. அதனால் வெளியே போகிறதெல்லாம் எடுக்கலை. ஹேர் ஸ்டைலுமே எதுவும் நான் பெருசாக எப்போயுமே பண்ண மாட்டேன். அதனால் நார்மலாக எப்போயுமே யூஸ்வலாகவே நான் வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டுப்பேன். பெருசாக எனக்கு பின்னி போகிறதுலாம் அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி நான் வந்து கிளிப் போட்டுப்பேன். ஸோ அதுவே போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஓகே கைஸ், என்னோட இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்தான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.